இந்த காணொலியை பார்க்குறதுக்காக நம்ம சேனலுக்குள்ளே வந்த அன்பு உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தக்காளி சாகுபடியை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருந்தாலும் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கருத்துக்களை நாம் பகிர்ந்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேர் வளர்ச்சிக்காகவும் தண்டு அழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காகவும் செடியோட பக்க கிளைகள் அதாவது சைடு பிரான்ச்சஸ் அது விரிவடைகிறதுக்காகவும் நாம் ஒரு அருமையான கரைசலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தாமல் மகசூல் எடுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் பேசினாலும் இயற்கை உரங்களையும் பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம்னு மறுபக்கம் பேசினாலும் நாம் செய்யக்கூடிய கிராப் எதுவாக இருந்தாலும் எந்தெந்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும், எது கொடுத்தா டெவலப்மெண்ட்டாக ஆகும்ன்ற மெயின்டெனன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் விவசாயத்தில் நல்ல மகசூலை எடுக்க முடியும். ஒரு விவசாய நிலத்தில் தக்காளி நாற்று நடவு செஞ்சுருக்காங்க. நடவு செஞ்சு 6 நாள் கழித்து ரேடிஃபார்ம் 1/2 லிட்டர், நியூட்ரிமெண்ட் காப்பர் 1/2 கிலோ அளவில் 200 லிட்டர் அளவு தண்ணீரில் கலந்து கரைசலை தயார் செஞ்சுருக்காங்க. இந்த கரைசலை ஒரு செடிக்கு 30 ml அளவில் கொடுக்குறாங்க. இந்த கரைசல் எதுக்காகன்னா வேர் வளர்ச்சிக்காகவும் தண்டு அழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதாவது செடியோடைய பிரான்ச்சஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் மொத்தத்தில் செடி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு அருமையான கரைசல். இந்த 200 லிட்டர் கரைசல் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாமாம். இந்த வீடியோ 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மற்ற விவசாயிங்க இதை பார்த்து பயனடையிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.